வணக்கம் மக்களே. சற்றுமுன் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் தொடர்பான முக்கிய அப்டேட் ஒன்று வெளியாகி உள்ளது. அது என்ன அப்டேட் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஒரு வீடியோக்கு லைக் மட்டும் தட்டி விட்டுருங்க. கவர்மெண்ட்டுடைய நலத்திட்டங்கள் பற்றிய தகவல்களை உடனுக்குடன் குயிக் அப்டேட்டா கொடுத்துட்டு வரும். எல்லா தகவலும் கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். நம்பி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்காங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதாவது கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் இம்முறை புதிதாக விண்ணப்பித்த எல்லோருக்கும் ரூபாய் 1000 கிடைக்குமா என்ற கேள்வி எழுந்துள்ளது. கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு லட்சக்கணக்கான பெண்கள் ஆர்வமாக விண்ணப்பித்து வருகின்றனர். மாநிலம் முழுவதும் நடக்கும் உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் கலந்து கொண்டு உரிமை தொகை திட்டத்திற்காக விண்ணப்பிப்பவர்களின் எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறது. அதாவது அரசின் மற்ற சேவைகளுக்கும் விண்ணப்பிக்கும் அதே வேளையில் இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை கேட்டும் ஒரு விண்ணப்பத்தை தவறாமல் போட்டு விடுகின்றனர். இதனால் கலைஞர் மகளிர் உரிமை தொகை கேட்டு விண்ணப்பிப்பவர்களின் எண்ணிக்கை 12 லட்சத்தை கடந்துவிட்டது. அதிகாரப்பூர்வ விண்ணப்பங்களின் எண்ணிக்கை இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கலாம். வரும் நாட்களிலும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை கேட்டு விண்ணப்பிக்க பலர் ஆர்வமாக காத்திருக்கின்றனர். குறிப்பாக புதிய ரேஷன் கார்டு கேட்டு விண்ணப்பித்து காத்திருப்பவர்கள் பலர் கலைஞர் மகளிர் உரிமை தொகை பெறவும் விண்ணப்பம் செய்வார்கள். அதனால் அவர்களுடைய புதிய ரேஷன் கார்டு விண்ணப்பத்தின் அப்டேட்டுகளை தொடர்ச்சியாக அவர்கள் கவனித்து வருகின்றனர். அப்படி இருக்கையில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை கேட்டு விண்ணப்பிப்பவர்களின் எண்ணிக்கை இன்னும் பல மடங்கு அதிகரிக்கவே வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த இடத்தில்தான் கலைஞர் மகளிர் உரிமை தொகை கேட்டு விண்ணப்பித்த எல்லோருக்கும் கிடைக்குமா என்ற மிகப்பெரிய கேள்வி பரவலாக மக்களிடத்தில் எழத் தொடங்கி உள்ளது. ஏனென்றால் அரசு வகுத்துள்ள விதிகளின்படி தகுதியானவர்களுக்கு மட்டுமே மகளிர் உரிமை தொகை கொடுக்கப்படும் என திட்டவட்டமாக தெரிவித்து உள்ளது. அந்த விதிமுறைகளை எல்லாம் தெரிந்த பிறகே பெண்கள் ஆர்வத்துடன் இந்த திட்டத்திற்கு விண்ணப்பித்து வருகின்றனர். அதனால் பெரும்பாலானோரின் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட வாய்ப்பு இல்லை. அந்த வகையில் பார்க்கும்போது எத்தனை லட்சம் பேரை அரசு புதிதாக இந்த திட்டத்தில் சேர்க்கப் போகிறது என்ற கேள்வி எழுந்துள்ளது. ஒருவேளை புதிதாக விண்ணப்பித்தவர்களின் அதாவது விண்ணப்பம் செய்தவர்களில் எல்லா தகுதிகளையும் உடைய ஒரு பகுதியினரை மட்டும் முதலில் சேர்த்துவிட்டு பின்னர் சில பல மாதங்கள் கழித்து அடுத்த கட்டமாக மற்றவர்களை சேர்க்குமா? அப்படி சேர்த்தால் எப்போது முதல் அவர்களுக்கு மாதம் 1000 ரூபாய் விடுவிக்கப்படும் என்ற எதிர்பார்ப்புகள் மக்கள் மத்தியில் இப்போது எழுந்துள்ளது. மேலும் என்னென்ன காரணங்களுக்காக எல்லாம் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படுகிறது அல்லது ஏன் பரிசீலனையிலேயே வைக்கப்படுகிறது என்பதை தெரிந்து கொள்ள மக்கள் ஆர்வமாக காத்திருக்கின்றனர். எப்படி இருந்தாலும் ஆகஸ்ட் மாதம் இறுதி அல்லது செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதிக்குள் மகளிர் உரிமை தொகை தொடர்பான முக்கிய அப்டேட்டுகள் வெளியாக அதிக வாய்ப்புள்ளது என்ற தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. அதேபோல புதிய ரேஷன் கார்டு கேட்டு விண்ணப்பித்த அனைவருக்கும் விரைவில் வரப்போகும் முக்கிய அப்டேட் குறித்த தகவல் கிடைத்துள்ளது. தமிழ்நாட்டில் தினம்தோறும் ஆயிரக்கணக்கானோர் புதிய ரேஷன் கார்டு கேட்டு விண்ணப்பித்து வருகின்றனர். குறிப்பாக இந்த உங்களுடன் ஸ்டாலின் முகாம்களுக்கு சென்று நேரிலேயே ரேஷன் கார்டு கேட்டு விண்ணப்பம் செய்கின்றனர். இதில் தகுதியானவர்கள் சிலருக்கு அதிகாரிகள் ஒரே நாளிலேயே புதிய ரேஷன் கார்டு ஒப்புதலையும் கொடுக்கின்றனர். மற்றவர்கள் அரசு ஏற்கனவே கொடுத்த அறிவிப்பின்படி 45 நாட்கள் வரை காத்திருக்க வேண்டும். அதற்குள் புதிய ரேஷன் கார்டு தொடர்பான அப்டேட்டுகள் விண்ணப்பதாரர்களுக்கு தெரிவிக்கப்படும். அந்த வகையில் பார்க்கும்போது ஜூலை 15ஆம் தேதி புதிய ரேஷன் கார்டு கேட்டு விண்ணப்பித்தவர்களுக்கு புதிய ரேஷன் கார்டு ஒப்புதல் தொடர்பாக அப்டேட்டுகள் ஆகஸ்ட் இறுதி வாரத்தில் தெரிந்துவிடும். ஒப்புதல் அல்லது நிராகரிப்பு தொடர்பான அப்டேட்டை விண்ணப்பதாரர்கள் பெறுவார்கள். ரேஷன் கார்டு புதிய விண்ணப்பம் பொறுத்தவரை 4 படிநிலைகள் ஒப்புதலுக்கு பிறகே பிரிண்டுக்கு செல்லும். அதில் ஒரு சிலருக்கு 3 படிநிலைகள் ஓகே ஆனாலும் கடைசி கட்டத்தில் விண்ணப்பம் நிராகரிக்கப்பட அதிக வாய்ப்புகள் இருக்கிறது. அப்படி நிராகரிக்கப்பட்டால் ஏன் நிராகரிக்கப்பட்டது என்பதற்கான காரணமும் தெரிவிக்கப்படும். அதே நேரத்தில் அதிகாரிகள் நேரில் அழைத்து விசாரித்து சந்தேகங்களை தீர்த்த பிறகு கூட ஒப்புதல் கொடுக்கவும் வாய்ப்புகள் இருக்கிறது. எப்படி பார்த்தாலும் ஜூலை 15 அல்லது அதற்கு முன்னதாக விண்ணப்பித்தவர்களுக்கு ஆகஸ்ட் இறுதி வாரத்தில் தங்களின் புதிய ரேஷன் கார்டு அப்டேட் தெரிந்து கொள்ளலாம். அதாவது
அதாவது நீங்கள் புதிய ரேஷன் கார்டுக்கு விண்ணப்பித்து காத்திருக்கிறீர்கள் என்றால் ஆன்லைனிலேயே அப்டேட்டை தெரிந்து கொள்ளலாம். தமிழ்நாடு அரசின் பொது விநியோக திட்டத்திற்கான அதிகாரப்பூர்வமான வெப்சைட்டான இந்த ஒரு பக்கத்திற்கு செல்லுங்கள். அதில் புதிய மின்னணு அட்டை விண்ணப்பத்தின் நிலை என்ற ஆப்ஷனை கிளிக் செய்யவும். இப்போது தோன்றும் பக்கத்தில் புதிய ரேஷன் கார்டு விண்ணப்பித்த போது கொடுக்கப்பட்ட ஒப்புகை சீட்டில் உள்ள பதிவெண்ணை கொடுத்தால் உங்களின் புதிய ரேஷன் கார்டு விண்ணப்பம் இப்போது எந்த நிலையில் இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளலாம். புதிய ரேஷன் கார்டு கேட்டு விண்ணப்பிப்பவர்கள் ஆன்லைனிலும் விண்ணப்பிக்கலாம். அதாவது இந்த ஒரு பக்கத்திற்கு சென்று புதிய மின்னணு அட்டை விண்ணப்பிக்க என்ற ஆப்ஷனை கிளிக் செய்தால் தோன்றும் பக்கத்தில் தேவையான தகவல்களை நிரப்புங்கள். அதாவது உங்களுடைய குடும்ப தலைவர்களுடைய பெயர், அதாவது குடும்ப தலைவர் பெயர், ஊர், முகவரி, ஆதார் எண், குடும்ப உறுப்பினர்கள் ஆகிய தகவல்களை நிரப்ப வேண்டும். பின்னர் உங்களுடைய புகைப்படம், மின்கட்டண ரசீது, ஆதார் கார்டு உள்ளிட்ட ஆவணங்களை பதிவேற்றம் செய்ய வேண்டும். சரியான மொபைல் எண்ணை கொடுங்கள். முடிவில் உங்கள் விண்ணப்பத்தை சரிபார்த்து சமர்ப்பிக்க வேண்டும். அதாவது விண்ணப்பத்தின் நிலையை நீங்கள் முதலில் கூறிய தகவலின் அடிப்படையில் தாராளமாக தெரிந்து கொள்ளலாம். அதாவது தமிழ்நாடு அரசு உங்களுடன் ஸ்டாலின் முகாம் வழியாக சரியான நபர்களுக்கு புதிய ரேஷன் கார்டு கேட்டு விண்ணப்பித்தால் 45 நாட்களுக்குள் ரேஷன் கார்டு புதிதாக கொடுக்கப்படும் என அறிவித்து உள்ளது. அதன்படி பலர் புதிய ரேஷன் கார்டுகளை விண்ணப்பித்த ஒரு சில நாட்களிலேயே பெற்று வருகின்றனர். மற்றவர்களின் விண்ணப்பமும் முறையாக பரிசீலிக்கப்பட்டு அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படுகின்றன. இதுவரை விண்ணப்பிக்காதவர்கள் முதலில் கூறிய தகவலை கொண்டு புதிதாக ரேஷன் கார்டுக்கு விண்ணப்பித்து பயன்பெறுங்கள். இந்த தகவல்கள் ஒருபுறம் இருக்க, ரேஷன் கார்டு முதல் மெட்ரோ டிக்கெட் வரை மெட்டாவுடன் தமிழக அரசு ஒப்பந்தம். அதாவது இனி வாட்ஸ்அப் மூலம் 50 சேவைகளை பெறலாம் என்ற தகவல் வெளியாகி உள்ளது. தமிழ் மற்றும் ஆங்கிலம் ஆகிய இரு மொழிகளில் முதற்கட்டமாக இந்த சேவை வழங்கப்படுகிறது என்ற தகவல் கிடைத்துள்ளது. அரசு சேவைக்கான கட்டணங்களை செலுத்துவது உள்ளிட்ட 50 சேவைகளை மக்கள் வாட்ஸ்அப் மூலம் பெறும் வகையிலான ஒப்பந்தம் தமிழக அரசு மெட்டா நிறுவனத்துக்கு இடையே கையெழுத்தாகி உள்ளது. ஒரே ஒரு எண் மூலம் அணுகக்கூடிய வகையில் இந்த சாட்பாட் உருவாக்கப்பட்டு உள்ளது. முதற்கட்டமாக தமிழ்நாடு முழுவதும் உள்ள மக்கள் எந்த நேரத்திலும் எந்த இடத்திலும் இருந்தபடியே தமிழக அரசு வழங்கும் 50 அத்தியாவசிய சேவைகளை பெற முடியும் என்று தெரிவிக்கப்பட்டு உள்ளது. அரசு சேவைகளை மிக விரைவாக மக்களிடையே கொண்டு சேர்க்கும் வகையில் அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் முன்னிலையில் இந்த ஒப்பந்தம் இறுதி செய்யப்பட்டு உள்ளது. தமிழ் மற்றும் ஆங்கிலம் ஆகிய இரு மொழிகளில் முதற்கட்டமாக இந்த சேவை வழங்கப்படுகிறது. மின் மற்றும் குடிநீர் கட்டணங்கள் வரி, அதாவது குடிநீர் கட்டணங்கள் வரி, ரேஷன் கார்டு, அரசு பேருந்து டிக்கெட், மெட்ரோ டிக்கெட் எடுப்பது உள்ளிட்ட பல்வேறு சேவைகளை ஒரே சாட்பாட் மூலம் பெறலாம். மக்களை மையமாக கொண்ட உறுதியான நிர்வாகத்தை உருவாக்குவதன் மூலம் இந்தியாவின் டிஜிட்டல் மாற்றத்தை வழிநடத்தும் தொலைநோக்கு பார்வையை தமிழக அரசு கொண்டிருப்பதாக அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் தெரிவித்துள்ளார். இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. இது போன்ற பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மறக்காம நம்மளுடைய குட்டி இன்ஃபோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.